ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடன் உங்கள் தீரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கனெக்ஷனோட 3rd எபிசோட் தான். லாஸ்ட் எபிசோடில் பார்க் சாகிறதுக்கு முன்னாடி $5 million இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை ஹீரோ பேர்லேயும் ஹீரோயின் பேர்லேயும் எழுதி வச்சுட்டு போனதோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஜின்னை தான் காட்டுறாங்க. அவள் அந்த இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸை பார்க் ஒய்ஃபுக்கு தெரியாமல் மறைச்சு அவளோட கோட்டில் வச்சுக்கிறா. இப்போ நம்ம ஜின்னும் பார்க் ஒய்ஃபும் காரில் திரும்பி வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜின் பார்க் ஒய்ஃப் கிட்ட, நீங்கள் ஏன் ஜிஎம் சொன்ன மாதிரி பார்க் உடம்ப அட்டாப்சி பண்ணக்கூடாது, ஏன்னா பார்க் என்னோட ஃப்ரெண்ட், அவன் சூசைட் பண்ணிக்கிற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீனில் ஜாங்க காட்டுறாங்க. அவன் டே கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்கான், ஏண்டா இன்சூரன்ஸ் விஷயத்த என்கிட்ட முன்னாடியே சொல்லலைன்னு. அதுக்கிட்டே எனக்கே இப்போதான் தெரிய வந்ததுன்னு சொல்ல, அப்போ நீயே எல்லார் முன்னாடியும் அதை சொன்னேன்னு கேட்க, நான் சொல்லலைனாலும் எப்படியும் எல்லாருக்கும் தெரிய வரும்னு டே சொல்கிறான். அதே நேரம் இத்தனை கன்ஃபியூஷன் இருக்கிறப்ப பார்க் பாடியை அட்டாப்சி பண்ண வேணாம்னு சொன்னால் நம்ம மேலே தான் சந்தேகப்படுவாங்கன்னு டே சொல்ல, ஜாங் அதுக்கு கண்டிப்பாக பார்க் பாடியை அட்டாப்சி பண்ணக்கூடாதுன்னு கோபமாக சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். பின்னாடியே டேயும் ஜாங்கும் போகிறாங்க. அவங்க மட்டும் தனியாக அந்த ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற ஜாங்கியானுக்கு இவங்க மேலே சந்தேகம் வருது. இப்போ ரூமில் இருக்கிற இவங்க 3 பேரையும் தான் காட்டுறாங்க. டே ஜாங்க பார்த்து, ஏன் நீ அட்டாப்சியில் ஏதாச்சும் தெரிய வரும்னு பயப்படுறியான்னு கேட்க, ஏன் எதுவும் தெரிய வராதுன்னு உன்னால் கேரண்டியாக சொல்ல முடியுமா, ஏன் இப்போ இந்த இன்சூரன்ஸ் விஷயம் பற்றி கூட நமக்கு இப்போ தான் தெரிய வந்தது அப்படின்னு சொல்கிறான். டேவும் சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு அட்டாப்சி பண்ணாமல் இருக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னொரு விஷயம், இன்சூரன்ஸில் 2 பேர் இல்லாமல் 3ஆவதா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு பேரும் இருக்குன்னு சொல்கிறான். ஜாங் அது யாருன்னு கேட்க, யாங்கூக்குன்னு சொல்கிறான். இதே விஷயத்த இங்கே சாங்கும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான். யாங்கூக்கா அது யாருன்னு ஹீரோ கேட்க, அது யாருன்னு சாங்குக்கும் தெரியல, பட் அவரோட அட்ரஸும் ஃபோன் நம்பர் டீட்டெயில் மட்டும் இருக்கிறதா சொல்லி அதை நம்ம ஹீரோ கிட்ட தரான். இப்போ அங்கே ஜின்னும் பார்க் ஒய்ஃபும் வந்துடுறாங்க. ஜின் அந்த கொரியர் டீட்டெயிலை ஹீரோட்ட கொடுத்துட்டு இப்போதான் அவளுக்கும் அந்த விஷயம் தெரிய வந்ததா சொல்கிறா. பார்க் ஒய்ஃப் பின்னாடியே வர ஹீரோவை பார்க்குற இவங்க 3 பேரும், நீ இன்னும் கிளம்பலையான்னு கேட்க, அதுக்கு ஹீரோ, நான் பார்க் ஒய்ஃபை அட்டாப்சி பண்ண கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கிட்டே உனக்கு $5 million வேணும், அதுக்கு தானே இப்படி பண்ணுறேன்னு கேட்க, அதுக்குள்ளே அங்கே வர 2 போலீஸ்காரங்க பார்க் ஒய்ஃபை இன்வெஸ்டிகேட் பண்ண கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ பார்க் ஒய்ஃப் கிட்ட பேச வர அங்கே வரட்டே அந்த இன்சூரன்ஸ் பற்றி அவங்க கிட்ட சொல்லிடுறான். இதை கேட்ட பார்க் ஒய்ஃப் டென்ஷன் ஆகி, அப்போ காசுக்காக தான் நீங்கள் 2 பேரும் அட்டாப்சி பண்ணுறதுல இவ்வளோ ஆர்வம் காமிச்சிங்களான்னு ஹீரோவையும் ஜின்னையும் சத்தம் போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ அவங்கள போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோவையும் ஜின்னையும் சஸ்பெக்ட் மாதிரி விசாரிக்கவே ஹீரோ டென்ஷன் ஆகி மறுபடியும் அட்டாப்சி வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே வரட்டே, நீங்கள் ஒன்றும் போலீஸ் இல்லை, நீ ஒரு சஸ்பெக்ட் தான், அட்டாப்சி பண்ணணுமா வேணாமான்னு பார்க் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் சொல்லணும், அவங்க பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஸோ நீ கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுன்னு சொல்ல, கடுப்பான ஹீரோ டேவோட சண்டைக்கு போகிறான். அப்போ அங்கே அந்த ஸ்டேஷன் ஹெட் வந்து, இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்லை மீன் மார்க்கெட்டான்னு சத்தம் போட 2 பேரும் அமைதியாகிடுறாங்க. அந்த ஹெட்டும் பார்க் ஒய்ஃப்ட சாரி சொல்லிட்டு அவங்கள கிளம்ப சொல்லலான்னு பார்க்க, பார்க் ஒய்ஃப் அட்டாப்சி பண்ணுங்க எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. டேவும் ஜாங்கும் அங்கே தான் இருக்காங்க, பட் எதுவுமே பண்ண முடியல. இப்போ ஜாங் டென்ஷன் ஆகி டேவை சத்தம் போட்டுட்டு இருக்கான், இதுதான் நீ வேலை செய்கிற லட்சணமானு. அடுத்த சீனில் பார்க் பாடி அட்டாப்சி பண்ணுறத தான் காட்டுறாங்க. அட்டாப்சி முடிஞ்சு மற்ற இறுதி சடங்கும் நடந்து முடியுது. அடுத்த சீனில் போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க. அங்கே 2 பேரை சாங் விசாரிச்சுட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் அந்த ட்ரக் டேப்லெட்காக ரோடில் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அந்த ரூம்குள்ளே நம்ம ஹீரோ வரான். இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு சாங் வெளியில் போக ஹீரோ அந்த 2 பேர்கிட்டையும், இதுக்கு தான் சண்டை போட்டிங்களான்னு கேட்ட அந்த டேப்லெட்டை காமிக்க, அதை பார்த்து அவங்க வெறி பிடிச்ச நாய் மாதிரி மாறிடுறாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணி, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த டேப்லெட்னு சொல்ல, 2 பேரும் பச்சை குழந்தை மாதிரி உட்காந்து ஹீரோ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க. எத்தனை நாளாக இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்க 2 மாதம்னு சொல்கிறான். இது சாப்பிட்டா எவ்வளோ நேரம் போதை இருக்கும்னு கேட்க, 1 நாள் வரைக்கும் தாங்குன்னு சொல்கிறான். லாஸ்ட்டாக நீ எப்போ சாப்பிட்டேன்னு கேட்க, 1 வாரத்துக்கு முன்னாடின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ, ஏன் இவ்வளோ பெரிய கேப்னு கேட்க, இவன் அதுக்கு தெரியல, 2 வாரமாக இந்த டேப்லெட் சப்ளையை நிறுத்திட்டாங்கன்னு சொல்கிறான். இப்படி பேசிட்டு இருக்கிறப்பயே அவங்க 2 பேரும் அந்த டேப்லெட்காக நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறாங்க. பட் கரெக்டாக அந்த டைமில் மற்ற 2 போலீஸும் வந்து எப்படியோ காப்பாற்றிடுறாங்க. இப்போ அந்த ட்ரக் டேப்லெட்டை பற்றி தான் எல்லா போலீஸும் ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது சாப்பிட்றதுனால என்னென்ன ஆகும், அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு. அடுத்த சீனில் ஹூக்கை தான் காட்டுறாங்க.
சிஇஓ யான் மிட் நைட் வரைக்கும் தான் உனக்கு டைம்னு சொன்னதை யோசிச்சாவன் அவனோட ஃபோனில் டாக்டர் அப்படின்னு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுறான். இங்கே டாக்டருக்கு கால் பண்ண ஹூக்குக்கு ஒரு பாக்ஸ் ட்ரக் டேப்லெட் டெலிவரி ஆகுது. அடுத்த சீனில் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் சாங்கிட்ட சிஇஓ யான் யாருன்னு கண்டுபிடிச்சியான்னு கேட்க அவன் இல்லைன்னு சொல்கிறான். அப்படியே இந்த இன்சூரன்ஸில் 3வது ஒரு ஆள் பேர் இருக்கும் யாங்கோக்குன்னு, அது யாருன்னு கண்டுபிடிச்சியான்னு கேட்க அதுக்கு சாங் அவர் 7 மாதத்துக்கு முன்னாடி காணாமல் போனதா ஒரு கேஸ் ஃபைல் ஆகி இருக்குன்னு சொல்கிறான். இதே நேரம் நம்ம ஜின்னும் சாங் கிட்ட அந்த யங்கோக் யாருன்னு இவளுக்கு தெரியும்னு சொல்கிறா. என்னன்னா அவன் ஜாங்கோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாரு. அங்கே ஏதோ கரப்ஷன் நடக்கிறதா சொல்லி மீடியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ண நம்ம ஜின்னை மீட் பண்ணணும்னு வர சொல்லியிருப்பாரு. இதை கேட்ட சாங் நீ அவரை மீட் பண்ணியான்னு கேட்க இல்லை, அவர் என்ன மீட் பண்ண வர சொன்ன அன்னைக்கு அவர் வரல, அப்புறம்தான் எனக்கு அவர் காணாமல் போன விஷயமே தெரிய வந்ததுன்னு சொல்கிறா. இதை கேட்ட சாங் இதெல்லாம் நீ ஏன் ஜியாங் கிட்ட சொல்லலைன்னு கேட்க அதுக்கு ஜின் நான் ஏன் சொல்லணும்னு சொல்கிறா. சாங்கும் இல்லை நீ இதை சொல்லியிருக்கணும்னு சொல்ல ஜின்னும் சரி சரி நான் அவன்கிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோ யாங்கோக்கோட பொண்ணோட வீட்டுக்கு வந்திருக்கான். அவர் பொண்ணுக்கிட்ட அவரை பற்றி விசாரிச்சுட்டு அப்படியே அவரோட பேக் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறப்ப மறுபடியும் நம்ம ஹீரோக்கு மயக்கம் வந்துடுது. அப்படியே அவன் தடுமாறிட்டு கீழே வர்றப்ப அங்கே வர ஜின் அவனை வண்டியில் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறா. பட் ஹீரோ அவளை ஸ்டாப் பண்ணி ஹாஸ்பிட்டல் வேணாம் என்னோட வீட்டுக்கு போன்னு சொல்கிறான். இவளுக்கும் வேற வழி தெரியாம அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. அங்க பார்க் பேர்ல ஒரு பார்சல் வந்திருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ட்ரக் டேப்லெட் இருக்கு. கூடவே சின்னதா ஒரு பேப்பர் நோட்டும் இருக்கு. உனக்கு நான் கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் ஏற்கனவே நீ சாப்பிட்டேன்னு எனக்கு தெரியும், ஸோ உனக்கு இது தேவைப்படும் வச்சுக்கோ அப்படின்னு. இதை பார்க்குற ஹீரோ அது என்ன டேப்லெட்டா என்கிட்ட அதை கொடுன்னு கேட்க ஜின் எதுவும் இல்லைன்னு சொல்லி அங்கேருந்து எந்திரிக்க ஹீரோ அந்த டேப்லெட்டை ஜின் கிட்ட இருந்து பிடுங்க வரான். பட் ஜின் எப்படியோ மேனேஜ் பண்ணி ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறா. ஹீரோவும் என்னென்னமோ சொல்லி கதவை தட்டுறா. பட் ஜின் இல்லை நான் தரமாட்டேன், இது ஒரு ட்ரக் டேப்லெட், நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. கொஞ்ச நேரம் அப்படியே கதவை தட்டிட்டு இருந்தவன் அப்படியே அங்கே கீழே விழுந்துடுறான். இப்போ அப்படியே நைட் டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஜின் அந்த ரெஸ்ட் ரூமில் தான் இருக்கா. அவள் கையில் இருந்த அந்த டேப்லெட்டை டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக வெளியில் வரா. நம்ம ஹீரோவும் அங்கே தான் உட்காந்துருக்கான். அவன் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான் எதனால அவன் அந்த ட்ரக்குக்கு அடிக்ட் ஆனான்னு சொல்லி. ஜின்னும் அதை கேட்டுட்டு சரி நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் போலீஸ்கிட்ட சொல்லு, ட்ரக் அடிக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, இதோட இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்னு சொல்ல அதுக்கு ஹீரோ இல்லை என்னால் முடியாது, நான் இந்த உண்மையெல்லாம் சொன்னேன்னா என்னையே இந்த கேஸில் இருந்து தூக்கிடுவாங்க, அப்புறம் என்னால் பார்க்க யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது, என்னை யார் இந்த நிலைமைக்கு கொண்டாந்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதே நேரம் ஜின் கையை பிடிச்சி அந்த டேப்லெட் இல்லைன்னா என்னால் நிதானமாக இருக்க முடியாது, உன்கிட்ட அந்த டேப்லெட் இருக்கான்னு கேட்க அவள் அதுக்கு இல்லை நான் அந்த டேப்லெட்டை டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டேன்னு சொல்கிறா. அதை கேட்ட ஹீரோவும் பரவாயில்ல நீ கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப கூடவே ஜின்னும் வரா. 2 பேரும் யங்கோக்கோட வீட்டுக்கு வராங்க. அங்கே அப்படியே யாருக்கும் தெரியாமல் உள்ளே போக உள்ளே ஒரு ரூம் மட்டும் சீல் பண்ணியிருக்கு. அந்த டோரை உடைச்சிட்டு உள்ளே போக உள்ளே இருந்து ஒரே பேட் ஸ்மெல் வருது. அதே நேரம் அங்கே ஒரு டெட் பாடி ஃபுல்லாக ரேப் பண்ணி இருக்கு. பக்கத்துலேயே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமும் இருக்குது. என்னன்னா அவர் நம்ம ஹீரோ படித்த ஸ்கூலில் இருக்கிற மியூசிக் கிளப்பில் மெம்பராக இருந்தப்போ எடுத்த ஃபோட்டோ. இப்போ அந்த பாடி இருக்கிற கவரை நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா பிளட்டோட கலந்து அப்படியே ஒரு தண்ணியாக ஊற்றுது. உள்ளே இருக்கிறது யாங்குக்கோட டெட் பாடி தான். உடனே ஹீரோ சாங்குக்கு கால் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு வர சொல்கிறான். ஜின் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி டெட் பாடியில இருந்து தண்ணி வர்றது நார்மலான்னு கேட்க அதுக்கு ஹீரோ இல்லை எப்படி இவர் இறந்து 7 மாதம் இருக்கும், பட் இவர் பாடி மக்காமல் இருக்கு, ஏதோ ஐஸில் வச்ச மாதிரி அப்படின்னு சொல்கிறான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறப்ப யாரோ இவங்க இருக்கிற வீட்டில் நெருப்பு பாட்டில எல்லா இடத்துலையும் போட அந்த பாடியிலையும் தீ பிடிச்சிடுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படியோ தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க. பார்த்தா மறுபடியும் நம்ம ஹீரோக்கு மயக்கம் வந்துடுது. கரெக்டாக அந்த டைம்ல போலீஸ் வண்டி வர சத்தம் கேட்க இவங்க 2 பேரும் கார்ல ஏறி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ எங்க போறதுன்னு ஜின் ஹீரோவை கேட்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் ஹீரோ சொல்றான். போலீஸ் பார்த்துடக்கூடாதுன்னு தானே நம்ம அங்கிருந்து வேகமா கிளம்பணும், அப்புறம் ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு கேட்க ஹீரோ சொன்னதை செய்யன்னு சொல்லி அவனோட ஸ்டேஷனுக்கு வரான். அவன் என்ன யோசிக்கிறான்னா காலையில அந்த 2 அக்யூஸ்ட விசாரிக்கிறப்ப ஒரு ட்ரக் டேப்லெட் இருந்திருக்கும்ல, அதை சாங் ஒரு போலீஸ்ட கொடுத்து டேபிள் டிராயர்ல வைக்க சொல்லியிருப்பான். அதை எடுக்க தான் இப்ப நம்ம ஹீரோ வந்திருக்கான். பட் அதை எடுக்க போறதுக்குள்ள மறுபடியும் கொலாப்ஸ் ஆகி ஹீரோ கீழே விழுந்துடுறான். அப்படியே பொறுமையா தவழ்ந்து அந்த டிராயருக்கு பக்கத்துல போயிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஃபைனலா ஃபிளாஷ்பேக் கிளிப்பிங்கா ஜின்னை காட்டுறாங்க. அவன் ஸ்கூல் முடிஞ்சு கிளம்புறப்ப ஒரு ரூம்ல இருந்து மியூசிக் சத்தம் கேட்குது. உள்ள போய் பார்த்தா அங்க பார்க் இருக்கான். இவளும் அந்த மியூசிக் கிளப்ல ஜாயின் பண்ண பேர் கொடுக்குறா. அப்போ அங்கே வர ஹீரோவும் அவன் பேரை மியூசிக் கிளப்பில் கொடுக்குறான். இப்படி தான் இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. பின்னாடியே சாங்கும் வரான். என்னங்க எபிசோட் 3 எப்படி இருந்துச்சு?
மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய் பாய்.